அண்மை செய்தி. தாவேக்க தேர்ந்தெடுக்கும் அனைத்து வழிமுறைகளையும் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க முடியாது என மக்களவை எம்பி ஜோதிமணி தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அந்த வழிமுறைகள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக இருக்க வேண்டும், பலவீனப்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தாவேக்காவின் அனைத்து வழிமுறைகளை ஆதரிக்க முடியாது என தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக்காவின் அனைத்து வழிமுறைகளை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க முடியாது என மக்களவை எம்பி ஜோதிமணி தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, மக்களவை எம்பி ஜோதிமணி இவ்வாறு தெரிவித்துள்ளதற்கு என்ன காரணம்? அவர் தெரிவித்துள்ள விஷயங்கள் தொடர்பான முழு விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் உள்ளது, ஆட்சியில் பங்கெடுத்திருக்கிறது. இந்த தேர்தலில் தாவேகாவினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக ஆக்கியுள்ளார்கள் என்று குறிப்பிட்ட ஜோதிமணி எம்பி அவர்கள் தற்பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை தருவதற்கு ஒரு கூட்டணி கட்சியாக நிச்சயம் நாம் அவருக்கு துணையாக நிற்போம். ஆனால் அதற்காக தமிழக வெற்றி கழகம் தேர்ந்தெடுக்கும் அனைத்து வழிமுறைகளையும் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க முடியாது என்ற ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வழிமுறைகள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். பலவீனப்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்ட அவர், இம்மாதிரியான சூழலில் மாற்று கருத்துக்கள் நமக்கு இருக்குமேயானால் அதை தயங்காமல் வெளிப்படுத்துவது தான் தார்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சரியானது. தோழமை சுட்டுதல் என்று தமிழ் இலக்கியம் அதனை அழகாக சொல்கிறது. குதிரை பேர அரசியலை காங்கிரஸ் கட்சியிலிருந்து யார் நியாயப்படுத்தினாலும் அது தவறானது. இந்தியாவில் ஜனநாயகத்தை காங்கிரஸ் கட்சியை பலவீனப்படுத்த பாஜக முதலில் கையில் எடுத்த ஆயுதமே குதிரை பேரம். மக்கள் காங்கிரஸ் கட்சியை ஆட்சி செய்ய தேர்ந்தெடுத்த பல்வேறு மாநிலங்களில் பாஜக மக்கள் தீர்ப்பிற்கு எதிராக குதிரை பேரத்தை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க முடியாமலும் அமைத்தாலும் ஆட்சியில் தொடர்ந்து நீடிக்க முடியாமலும் தடுத்து வருகிறது என குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒன்று, இன்னொன்று எஸ்பி வேலுமணி தரப்பு. எஸ்பி வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் நேற்று ஒரு மூவர் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தார்கள். இது குதிரை பேர அரசியலாக இருக்கிறது என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சித்தார்கள். இந்த ரீதியிலே காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியும் இதனை வலியுறுத்தியிருக்கிறார், இதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தை இதை விமர்சித்திருக்கிறார். இந்த பதிவுகளை படித்து பார்த்தாலே தெரியும், மிக முக்கியமான விமர்சனமாக இருக்கிறது. ஏனால் குதிரை பேர அரசியல் என்பது பாஜகவினுடைய அணுகுமுறை என குறிப்பிட்டிருக்கிறார் ஜோதிமணி. அதே முறையை தமிழக வெற்றி கழகம் பின்பற்றினால் அதற்கு ஆதரிக்காமல் தயங்காமல் அதனுடைய தவறை சுட்டிக்காட்டுவோம், எங்களுடைய தோழமை சுட்டுதல் என்று அதனை குறிப்பிட்டு அதை எந்த காங்கிரஸ் கட்சியினரும் ஆதரித்து பேசுவது நியாயம் கிடையாது என்று அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.